வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி அகழ்வில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய எண்புகளின் குவியல். 318 உயர்ந்த மனித எலும்புக்கூடுகள். பாடகன் சங்கீதனை உடனடியாக விடுவிக்க வேண்டும், சர்வதேச மன்னிப்பு சபை அறிக்கை. யாழ் போதனா சுகாதார தொண்டர்கள் 4வது நாளாகவும் போராட்டம். 14 மாவட்டங்களில் டெங்கு அபாயம் தீவிரம். யாழ் போதனாவில் மீண்டும் குருதி தட்டுப்பாடு. மன்னாரில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 3 உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கை. யாழில் குடியிருப்புக்குள் புகுந்த சருகு புலியால் பரபரப்பு, மடக்கி பிடித்த மக்கள். அராலியில் இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு. ஹொரணை முதியோர் இல்ல உரிமையாளருக்கு எதிராக மோசடி முறைப்பாடு, வெளியான அதிர்ச்சி தகவல். கொழும்பில் கோடீஸ்வர தொழிலதிபரின் வீட்டில் பெரும் தொகை பணம் கொள்ளை. இசாராவின் சட்டவிரோத பண பரிவர்த்தனை மாஃபியா, விசாரணைகள் புதிய திருப்பங்கள். தொடருந்துடன் முச்சக்கர வண்டி மோதி 2 பலி. ஹார்முஸ் நீரணி அருகே விழுந்து நொறுங்கிய அமெரிக்க உலங்கு வானூர்தி, டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் போது நேற்று ஒரே நாளில் மேலும் 16 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் மூலம் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரையில் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை 318 உயர்வடைந்துள்ளது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் விசேட நிபுணர்களின் முன்னிலையில் நேற்று அகழ்வு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. நேற்றைய அகழ்வாராய்ச்சியின் பொழுது புதிதாக 16 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட எலும்புக்கூடுகளின் 4 தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. நேற்றைய அகழ்வின் போது மனித உடல்கள் மிக கொடூரமான முறையில் புதைக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தும் வகையில் பல தடயங்கள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் பாடகர் சங்கீதன் கணேஷ்குமாரை விடுவிக்க கோரியுள்ள சர்வதேச மன்னிப்பு சபை குறிப்பாக இலங்கையின் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தனது கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அந்த சட்டம் தன்னிச்சையான தடுப்பு காவல் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு தொடர்ந்து வழிவகுக்கிறது என்றும் அந்த அமைப்பு எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த வாரம் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் அடுத்தடுத்து வந்த இலங்கை அரசாங்கங்கள் சட்டத்தை மாற்றுவதாக மீண்டும் உறுதியளித்த போதிலும் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவது குறித்து சர்வதேச உரிமைகள் அமைப்பு கவலை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என்று கோரி ஆரம்பித்த போராட்டம் இன்று 4வது நாளாக இடம்பெற்று வருகிறது. இன்றைய போராட்டத்தில் 2 அணிகளாக பிரிந்த சுகாதார தொண்டர்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு முன்பாகவும் கொழும்பு சுகாதார அமைச்சுக்கு முன்பாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாண வைத்தியசாலையின் சுகாதார பணியாளர்கள் வெற்றிடத்துக்கான நேர்முக தேர்வுகள் அழைப்பு 92 பேருக்கு விடுக்கப்பட்டது. இந்நிலையில் 5 வருடங்களாக பணியாற்றும் தமக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட பின்னர் ஏனையோருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கூறி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் 14 மாவட்டங்களில் டெங்கு பரவும் அபாயம் தீவிரமடைந்துள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்துவதற்கான 3 நாள் விசேட டெங்கு ஒழிப்பு செயற்திட்டம் நேற்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று காலை முதல் இந்த விசேட தூய்மைப்படுத்தல் மற்றும் சோதனையிடும் நடவடிக்கை உத்தியபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தோடு ஒப்பிடும்போது இவரிடம் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 50% முதல் 55% வரை அதிகரித்துள்ளதோடு இதுவரை 20 டெங்கு நோயால் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் போதனா மருத்துவமனை இரத்த வங்கி பிரிவில் தற்பொழுது மீண்டும் அனைத்து வகை குருதிகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த விடயத்தை யாழ் போதனா மருத்துவமனை இரத்த வங்கி பிரிவினர் தெரிவித்தனர். இந்த வாரம் 4 குருதிக்கொடை முகாம்கள் ரத்தாகியதால் குருதி சேகரிப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. குருதி கொடையாளர்கள் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனை இரத்த வங்கியின் 12ஆம் இலக்க நுழைவாயிலூடாக தினமும் காலை 8 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வந்து குருதி கொடை வழங்கி உயிர்காக்கும் உன்னத பணிக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் இரத்த வங்கி பிரிவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார் நகர் பகுதியில் பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதிக்கும் வகையில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த 3 பிரபலிய உணவகம் மீது மன்னார் பொதுச் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையால் அதிரடி சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் பொதுச் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு தொடர்ச்சியாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை தொடர்ந்து குறித்த உணவகத்தில் திடீர் ஆய்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் போது குறித்த உணவகம் கடுமையான சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்தமை தெரிய வந்துள்ளது. இதேவேளை முகக்கவசம் மற்றும் கையுறை அணியாமல் சுகாதாரமற்ற முறையில் பணியாளர்கள் உணவுகளை கையாண்டுள்ளதோடு கழிவறைக்கு அருகில் உணவு தயாரிக்கும் சூழல் காணப்பட்டுள்ளது.
எனவே பொதுமக்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படும் வகையில் இவ்வாறான முறையற்ற செயல்களில் ஈடுபடும் உணவு மீது தொடர்ச்சியாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுணாவில் மேற்கு பகுதியில் பொதுமக்களின் குடியிருப்புக்குள் புகுந்த சரகு புலி ஒன்று பாதுகாப்புடன் மீட்கப்பட்டு வனஜீவராசிகள் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அழிவில் அச்சுறுத்தலுக்குள்ளாய்க்குள்ளதோடு பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற இந்த சரகு புலி அண்மை காலமாக குடியிருப்பு பகுதிகளில் நடமாடி கால்நடைகள் செல்லப்பிராணிகளை வேட்டையாடி வந்ததாக பிரதேசவாசிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் நேற்றிரவு கிராம மக்கள் மற்றும் சாவகச்சேரி போலீசார் இணைந்து மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த சரகு புலி பாதுகாப்புடன் மீட்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் கிளிநொச்சியிலிருந்து மயக்கமருந்து கொண்டு செல்லும் கூடு போன்ற உபகரணமின்றி வந்தவர்கள் நாளை வருவதாக கூறி செல்ல முற்பட்ட போது ஊரவர்கள் குழப்பமடைந்ததை அடுத்து மற்றொரு வனஜீவராசிகள் திணைக்கள வாகனத்தை வரவழைத்து பாதுகாப்புடன் கொண்டு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார். அராலி மத்திய வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சுரேஸ்வரன் நிக்சன் வயது 31 ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்தார். இது குறித்து தெரிய வருகையில் குடும்பத்தினர் கடந்த சில மாதங்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இரவு முதல் அதிகாலை வரை உறங்காமல் காணப்பட்டார். இதன்போது அவரின் தாயார் மற்றும் மனைவியும் உடனிருந்தனர். பின் அதிகாலை 3 மணிகளவில் தான் உறங்கப் போவதாகவும் அவர்களை உறங்குமாறு கூறிய நிலையில் அவர்கள் உறக்கத்துக்கு சென்றனர். சிறிது நேரம் கண் விழித்த தாயார் தனது மகனை காணவில்லை என்று தேடிய போது வீட்டிற்குள் சடலமாக தூக்கில் தொங்கியபடி மீட்கப்பட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் வட்டுக்கோட்டை போலீசாரும் தடயவியல் போலீசாரும் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் தீப்பற்றி எரிந்து 12 உயிர்கள் பலியான அங்குர்வா தோட்ட படகுடவில் உள்ள முதியோர் இல்லத்தின் உரிமையாளருக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. தனது இறுதி ஆண்டுகளை சொந்தமாக கழிக்கும் நோக்கத்தில் குறித்த முதியோர் இல்லத்தின் உரிமையாளருக்கு 18 லட்சம் ரூபாய் கொடுத்து 67 வயது மூதாட்டி பணத்தை திரும்ப கேட்டபோது இல்லத்தின் உரிமையாளர் திட்டி விரட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பானந்துறை பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி அங்கு நிலவிய மனிதாயமாற்ற நிலைமைகளை தாங்க முடியாமல் 17 நாள் தங்கியிருந்து விட்டு பின்னர் தனது பணத்தை திரும்ப கேட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 25 ஆண்டுகள் வெளிநாட்டில் வீட்டு பணிப்பெண்ணாக பணியாற்றிய பிறகு தான் சம்பாதித்த பணத்தை தனது 2 பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு மீதமிருந்த பணத்தை மொரட்டுவாவில் உள்ள அரசு வங்கியில் வைப்பு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மீகொட உடேகவத்தை பகுதியில் கோடீஸ்வரர் தொழிலதிபரின் வீட்டிலிருந்து பெருந்தொகையான பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் 80 லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் அவரின் பணியிடத்தில் பணிபுரிந்த ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கேகாலை பகுதியைச் சேர்ந்த 26 வயது இளைஞரே இவ்வாறு 50 லட்சத்துக்கும் அதிக பணத்துடன் கைது செய்யப்பட்டார். சம்பந்தப்பட்ட தொழிலதிபர் வெசாக் பௌர்ணமி விடுமுறைக்காக தனது ஊழியர்கள் அனைவருக்கும் விடுமுறை வழங்கி தனது குடும்பத்துடன் கதிர்காமத்துக்கு யாத்திரை சென்றார். வெசாக் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் கொள்கலன் சரக்குகளுக்கு பணம் செலுத்த வேண்டியிருந்ததால் 2 நாட்களுக்கு முன்னர் வியாபாரத்திலிருந்து வசூலித்த பணத்தை வீட்டில் உள்ள அறையில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு அவர் யாத்திரைக்கு சென்றுள்ளார். மேலும் சந்தேக நபர் பணத்தோடு வீட்டிலிருந்து 2 சக்கர வண்டிகளில் அங்கிருந்து அனுராதபுரம் செல்லும் பேருந்தில் பயணித்து அந்த பகுதியில் உள்ள ஒரு தங்குமிடத்தில் தங்கியுள்ளமை தெரிய வந்தது. இதன்பின் சந்தேக நபர் தனது நண்பரையும் மனைவியையும் 5000 ரூபாய் வாடகை செலுத்தி ஒரு வேனில் அழைத்து வந்து நிலம் ஒன்றை வாங்க திட்டமிட்டுள்ளமை தெரிய வந்தது. மேலும் தொழிலதிபரின் வீட்டில் நடந்த 8 மில்லியன் திருட்டு தொடர்பில் பெறப்பட்ட முறைப்பாட்டையும் விசாரணை அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். இதற்கமைய சந்தேக நபரை கோமாகம நீதவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடத்திய விசாரணைகளின் அடிப்படையில் இசாரா செவ்வந்தி மேற்கொண்ட சட்டவிரோத பணப்பரிமாற்றம் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த குழுவில் அண்மை காலமாக கைது செய்யப்பட்ட கம்பகா உஸ்மனும் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. கணேமுல்ல சஞ்சீவவை கொழும்பு புதுக்கடை நீதிமன்றில் வைத்து படுகொலை செய்த சம்பவத்தில் பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா செவ்வந்தி தற்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் தடுப்பு காவலில் உள்ளார். கம்பகா உஸ்மன் என்பவரும் தற்போது தடுப்பு காவலில் உள்ளதோடு அவர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன்படி போதைப்பொருள் கடத்தல் மூலம் கேக்கல்பத்திர பத்னி பெற்ற பல கோடி ரூபாய் சட்டவிரோத பணத்தை கம்பகா உஸ்மன் என்பவரின் ஊடாக சட்டப்பூர்வமாக பணமாக மாற்றப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. தொடருந்துடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானது 2 உயிரிழந்துள்ளதாக இலங்கை தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிலாபத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த தொடருந்துடன் முச்சக்கர வண்டி மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. இந்த விபத்து சம்பவம் இன்று காலை இடம்பெற்றது. கப்புவத்த மற்றும் கந்தானி ஆகிய நிலையங்களுக்கு இடைப்பட்ட தொடருந்து குறுக்கு வழியில் இந்த விபத்து இடம்பெற்றது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். ஹார்முஸ் நீரிணைக்கு அருகில் நேற்று திங்களன்று விபத்துக்குள்ளான அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி தாக்குதல் உணவு வானூர்தியின் குழுவினர் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்துக்கான காரணம் தெரிய வரவில்லை. மேலும் உலங்கு வானூர்தி ஈரானிய தாக்குதலுக்கு உள்ளானதா, இயந்திர கோளாறு ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் சிக்கலை சந்தித்ததா என்பது
தெளிவாக தெரியவில்லை என நியூயார்க் டைம் பத்திரிகை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை அதிகாலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விமானிகள் நலமாக உள்ளனர், யாருக்கும் காயம் ஏற்படவில்லை, நாளை அறிக்கை வெளியிடப்படுமானால் விமானிகள் நலமாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.